அண்ணாமலை என்று திரும்ப திரும்ப ஊடகங்களும் உங்களை போன்றவர்களும் தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர, பாரத பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் திரு நயினார் நாகேந்திரன் என்று சொன்ன உடனே மக்களிடத்தில் ஒரு எழுச்சி இருக்கிறது. அவரின் தலைமையிலே மிகச்சிறப்பாக தமிழகத்திலே கட்சி பணியும் சிறப்பாக இருக்கிறது, ஆட்சியை பிடிப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகிறது என்பதை ரத்தின சுருக்கமாக தனக்கே உரிய கருத்தில் பதிவு செய்து விட்டார். அதனால திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர், அவர் உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை கட்சி ஆதரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நாங்கள் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பூத் கமிட்டிகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் எங்களுடைய யோசனையை தவிர, தேவையற்ற முறையில் எங்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்கு அண்ணாமலை என்ன செய்கிறார், அண்ணாமலை தேர்தலில் நிற்பாரா நிற்க மாட்டாரா, அண்ணாமலையை பற்றி அடுத்த கட்ட என்ன பொறுப்பு தருவார்கள் என்று இதெல்லாம் ஊடகம் பேசுகிறதே தவிர நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை. எங்களுடைய மத்திய தலைமை அதை முடிவு செய்யுமே தவிர எங்கள் நோக்கம் திமுகவை தமிழகத்திலிருந்து அகற்றுவது. அதை மட்டும்தான் நாங்கள் சிந்திக்கிறோம். அண்ணாமலையை சிந்திப்பதற்கு மத்திய தலைமை இருக்கிறது, அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்.